தமிழ் நண்பர்களே வணக்கம். கருத்து கணிப்புகளை பொடி பொடியாக்கி பொய்த்து போக வைக்கும் உலக நாயகனை பார்த்து பார் போட்டும் பார் லைசன்ஸ் வியாபாரி கெஜ்ரிவால் கதறுவது பூட்டானில் இருக்கும் மோடிக்கு எப்படி கேட்கும்? மோடி என்று சொன்னாலே கதரும் பார் நடத்தும் நம் முதலமைச்சர் ஊழல் மந்திரிக்கு பதவி பிரமாணம் நடத்தி வைக்க துடிப்பதில் இருந்தே தெரியவில்லையா? திராவிட மாடல் என்றால் என்னவென்று, ஊழல் நடத்தி தண்டனை அனுபவிக்கும் ஊழல் மந்திரிக்கே லாகா இல்லாமல் லாகா ஒதுக்கி அழகு பார்த்த குடும்ப தலைவனுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்த அந்த இடைப்பட்ட காலத்திலும் அந்த ஊழல் மந்திரிக்கு பதவி பிரமாணம் அவசரமாக செய்து வைப்பதின் மர்மம் என்ன, நோக்கம்தான் என்ன? ஆட்சியின் ஆயுள் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்பது ஒருவேளை தெரிந்து விட்டதோ? அந்த பதவியை வகிக்க தகுதியுள்ள வேறு ஆட்களே கட்சியில் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டையே விலைக்கு வாங்க முடியும் என்று காட்டுவதற்காக பதவி ஏற்கிறீர்களா? சாமானிய மக்களுக்கு இது எதுவுமே புரியவில்லை. சுப்ரீம் கோர்ட்டின் செயல்பாடு அவர்களுக்கே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. 1000 அம்பேத்கர்கள் வந்து சட்டம் எழுதினாலும் திராவிடர்களின் அழிச்சாட்டியத்தை அழிக்க முடியாது என்பது நிரூபணமாகிவிட்டது. ஆனால் இதற்கெல்லாம் விடை உங்கள் விரலில் தான் உள்ளது. அவர்களை விரட்டி அடிப்பது உங்கள் கையில். ஒரு முறை அரியணை ஏறிவிட்டால் போதும், முடிஞ்சவரை சுருட்டி விடுவோம் என்பது தானே இவர்களது திராவிட மாடல் தாரக மந்திரமாக உள்ளது. ஊழல் விஞ்ஞானியின் மகன் என்று எத்தனை முறைதான் எங்களுக்கு நிரூபித்து காட்டுவீர்கள்? கூகுளில் ஊழல் மந்திரி என்று டைப் அடித்தாலே கருணாநிதி திமுக பெயர் தானே முதலில் வருகிறது. மோடி பெயரா முதலில் வருகிறது? வீராணம் குழாய் ஊழல், மஸ்டர் ஊழல், கூவம் நதியை சுத்தப்படுத்த போய் முதலையை பார்த்த ஊழல், சீனிச்சாக்கு ஊழல், ரேஷன் அரிசியில் ஊழல், 2G ஊழல், கேபிள் டிவியில் ஊழல், சேது சமுத்திர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சர்க்கரை ஆலை ஊழல், மேகலா பிக்சர்ஸ் ஊழல், அஞ்சுகம் பிக்சர்ஸ் ஊழல், டிராக்டர் ஊழல், திருவாரூர் வீட்டு ஊழல், ராஜா அண்ணாமலைபுரம் வீடு ஊழல், சமயநல்லூர் மின்திட்ட ஊழல், குளோபு திரையரங்கு வாடகை சட்ட திருத்த ஊழல், சர்க்கரை ஆலை ஊழல், கிரானைட் ஊழல், ஆற்று மணல் ஊழல், ஏர்செல் ஊழல் என்று விதவிதமாக ஊழல் செய்து பெயர் வாங்கிய திராவிட ஊழல் மாடல் ஆட்சியை எப்போது நீக்கப் போகிறீர்கள் மக்களே? ஊழலில் தமிழ்நாடு திண்டாடியது மட்டுமல்ல, தமிழகமே போதையிலும் இப்போது முதல் இடத்தில் தள்ளாடுகிறது. பூனை கண்ணை மூடிக்கொண்டு திராவிடம் விடிந்து விட்டது என்று சொன்னால் டாஸ்மார்க் திராவிடம் வேண்டுமானால் நம்புவான். சொரணை உள்ள தமிழன் நம்ப தயாரில்லை. திராவிடத்துக்கு பாடம் நடத்த அவன் எப்போதோ தயாராகிவிட்டான். ஏமாறுவதற்கு அவன் ஒன்றும் முஸ்லீம் அல்ல. வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ பொது மேடையில் பேசியதை திருச்சி மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்து இருப்பார்களா? வைகோவிற்காக தீக்குளித்த தொண்டனின் குடும்பம் விட்ட சாபம் இவர்களை நின்று கொல்லும். அவர்களுக்கும் வைகோ மாதிரி வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாமலா போய்விடும்? 25 கோடிக்கு கட்சியை அடகு வைத்த தலைவனெல்லாம் நமக்காக போராட வரமாட்டான் என்பது சிந்திக்கும் தமிழனுக்கு தோன்றாதா? கல்லறைக்குள் இருந்து வெளியே வருவது கம்யூனிஸ்டுகளுக்கு அவ்வளவு எளிதானதா? போதை மருந்து நடமாட்டத்தை எதிர்க்காத கம்யூனிஸ்டுகளும் அதிகார போதையில் தானே கிடக்கிறார்கள். லெட்டர்பேர்டு கட்சிகளும் திராவிடத்துக்கு ஷூ பாலிஷ் போட்டுக்கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை நமக்கு நினைவுபடுத்தவில்லையா? தனியாக எந்த தேர்தலையும் சந்திக்க திராணி இல்லாத திராவிடம் ஜாஃபர் சாதிக்கை பதவி கொடுத்து கூட்டணி போட்டது ஏன்? ஜாஃபர் சாதிக்கை பற்றி பொது மேடைகளில் விவாதிக்காதது ஏன்? இந்தியாவை கலவர பூமியாக மாற்ற துடிக்கும் ISIS தீவிரவாதிகளை அரெஸ்ட் செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது யார்? எல்லாத்துக்கும் மோடிதான் வர வேண்டுமா? மோடிக்கு பிறகு யோகிதான் என்றதும் யாருக்கு வயிற்றில் புலி கரைந்து கிளி வருகிறது? CAA என்றதும் உங்களுக்கு ஏன் கலக்கம் வருகிறது? நீங்கள் என்ன வெளிநாட்டுக்காரனா? நீங்கள் வெளிநாட்டுக்கு முதலீட்டாளன் தானே. ராமர் கோவிலை கட்டியதை நீங்கள் 500 ஆண்டுகால சாதனையாக பார்க்க வேண்டாம். இப்போது ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? வேலை கையில் தூக்க தைரியம் இருக்கிறதா? இப்போது நெத்தியில் பட்டை போட தெம்பு இருக்கிறதா? CAA அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுவதில் இருந்தே மம்தா போல் உமக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றிய அறிவு இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டதே. எலெக்ஷன் வந்தாலே கட்டு போட்டு வீல் சேரில் ஊர்வலம் போகும் அனுதாப அலையை எதிர்நோக்கும் மம்தாவுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் என்பது இந்திய மக்களுக்கு தெரியாதா?
போதை மருந்து தமிழக கிராமங்களிலும் எளிதாக கிடைப்பதில் இருந்தே உமது நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் போலீஸ் துறையின் லட்சணம் தெரியவில்லையா? போதை மருந்து விற்ற காசு யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் எந்த அக்கவுண்டில் போடப்பட்டு உள்ளது என்பதை விளக்கமாக கூற முடியுமா? மத்திய அரசிடமிருந்து பெற்ற நிதியை எதற்கெல்லாம் நீங்கள் செலவழித்தீர்கள் என்று பட்டியலிட்டு காட்ட முடியுமா? உதயநிதிக்கு எவ்வளவு கிடைத்தது என்று சொல்ல முடியுமா? அதையெல்லாம் அண்ணாமலை தான் வெளியிட வேண்டுமா? ஜூன் 4ஆம் தேதி நடக்கப் போகும் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு வீரன் என்ற பெயரில் நீங்கள் புதிதாக இறக்கியிருக்கும் மதுபான தயாரிப்புகள் உங்கள் தேர்தல் சோகத்தை மறைக்க மிகவும் உதவும். அதில் மெத்தாம்பிட்டமினை கலக்காமல் இருந்தாலே குடிகாரர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு உதவியாகத்தான் இருக்கும். சாராய ஆலைகளை NCB அடிக்கடி சோதனையிட்டு இவர்கள் தயாரிக்கும் சாராயத்தை பரிசோதிக்க வேண்டும். 38 MPக்கள் கடந்த 5 வருடத்தில் தமிழகத்துக்காக சாதித்து காட்டிய சாதனைகளை பட்டியலிட்டு தேர்தல் மேடைகளில் உங்களால் முழங்க முடியுமா? சனாதனத்தை டங்குவை போல் எப்படி ஒழிப்பீர்கள் என்பதை மறக்காமல் முழங்கி உங்கள் தேர்தல் வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட் உதயநிதியின் மண்டையில் சனாதன பேச்சுக்கு குட்டியதற்கு நீங்கள் ஏன் இன்னும் கண்டனத்தை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை? இல்லையென்றால் சனாதன கொசு உங்கள் காதருகில் டெங்கு கொசு போல் வந்து ரீங்காரமிட்டு கொண்டுதான் இருக்கும். திராவிடம் ஒரு லெப்ரசி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த மனிதனையும் அரித்து கரைத்து விடும். மூக்கு விரல்கள் முதலில் கரையும், பிறகு முகம் சிங்க முகமாகும், அப்புறம் குரங்கு முகமாக மாறிவிடும். பிறகு எல்லா அவலட்சணங்களும் வெளியே தெரிய ஆரம்பித்துவிடும். அதற்கு இன்னொரு பெயர்தான் லெப்ராம்டஸ் லெப்ரே. மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை லட்சியத்தை வைத்துதான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இண்டி கூட்டணிக்கு. இமாலய உயரத்துக்கு சென்றுவிட்ட மோடியை நெருங்கினால் உங்களை மக்கள் எதிர்ப்பு என்ற அவலாஞ்சி உங்களை சமாதி ஆக்கும். உங்கள் தேர்தல் பரப்புரை யாத்திரையும் ராகுலின் பாத யாத்திரையும் ஒன்றுதான். ஒரு பிரயோஜனமும் மக்களுக்கு இல்லை. ராஜ்யசபா சீட்டுக்காக கமலஹாசனை போல் தலையை சொரிந்து கொண்டு நிற்கும் காலம் வரத்தான் போகிறது. அது வெகு தூரத்தில் இல்லை. பிரதமர் வேட்பாளரை கூட அறிவிக்க பயப்படும் இந்தி கூட்டணியின் தைரியத்தை பார்த்து மக்களே சிரிக்கிறார்கள். காங்கிரசுக்கு கேரளாவில் காமரேட் எதிரி, தமிழ்நாட்டில் நண்பன். பஞ்சாபில் ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் எதிரி, டெல்லியிலும் எதிரி. ஆம் ஆத்மி இல்லாத மாநிலங்களில் அவன் நண்பன். இராணுவத்தில் செத்தவனுக்கு 3 லட்சம், கள்ளச்சாராயத்தை குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த திராவிட மாடலை மக்கள் பாராட்டத்தானே செய்வார்கள். தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து அனுப்பாமல் மறந்துட்டான் அப்படின்னு வெக்கமில்லாம மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு நின்னதை பார்த்தா மாணவர் உலகம் உங்களை மனதார பாராட்டத்தானே செய்யும். மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வென்ற கோப்பையுடன் போஸ் கொடுத்த திராவிட மாடலை கிரிக்கெட் வீரர்களே பாராட்டுவதை இங்கே சொல்லாமல் இருக்க முடியுமா? தமிழகத்தில் தாமரை மலராது என்றவர்கள் தாமரை இலை தண்ணீரை பார்த்து கூட ஓடுவது ஏன்? 5 வருடம் உன்னை வாழ வைக்கப் போகிறவனை நீ கொத்தவரங்காய் போல் அள்ளி போடாமல் வெண்டைக்காய் போல் ஒடித்து பார்த்து தேர்வு செய்திருந்தால் மட்டுமே தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கும். நம்ம கோவிலை சுரண்டி அளிக்கும் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? இந்து மதத்தை அழிப்பேன் என்று சொன்னவனுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? சாகும் வரை நம்மை போதைக்கு அடிமையாக்கி நம்மை சாகடிக்கும் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? தன் குடும்பம் வாழ நம்மை அழிக்கும் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? கள்ள ஓட்டை கண்டுபிடித்தவனுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? குண்டு வைத்தவனை குண்டுகட்டாக தூக்காதவனுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? இந்திய நாட்டின் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவனுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? கூசாமல் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டேன் என்று பொய் சொல்பவனுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? சாராய ஆலையை நடத்தி மக்களின் ஆரோக்கியத்தை அளிப்பவனுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? போதை மருந்தை வெளிநாட்டுக்கு கடத்துபவனுக்கு ஏன் வாக்களிக்கிறீர்கள்? பணம் படைத்தவன் டாக்டருக்கு படிக்க மெடிக்கல் காலேஜ் நடத்துபவனுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள்? நம்மை இந்தி படிக்கக்கூடாது என்று தடுத்தவனுக்கு ஏன் வாக்களிக்கிறீர்கள்? ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று தடுப்பவனுக்கு ஏன் வாக்களிக்கிறீர்கள்? அவனுக்கு அந்த உரிமை எப்படி வந்தது? இந்தியர்கள் என்றால் கௌரவமாக நம்மை பார்ப்பவர்கள் தமிழர்கள் என்றால் குடிகாரர்கள் என்று நம்மை பார்க்கும் இந்த அவல நிலைக்கு நம்மை ஆளாக்கியவனுக்கு ஏன் மறுபடியும் வாக்களிக்கிறீர்கள்? தமிழக மக்களே பதில் கூறுங்கள். நான் மீண்டும் வருவேன். ஜெய்ஹிந்த். எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை தாயினுடைய மகன்
குஜராத்தில் 1950 ஒரு டீ விற்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் மகனாக பிறந்து 5 வீட்டில பாத்திரம் கழுவி தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த தாயினுடைய புதல்வனாக இருந்த இந்த மனிதன் ஒரு சங்கல்பவாதியாக மாறி இந்த மனிதனும் அதே முடிவை எடுத்தார்.